வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன செய்ய போனோன்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். நெத்தலி மீன் குழம்பு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகு, ஒரு பச்சை மிளகு, முருங்கைக்காய், இஞ்சி, பூண்டு வெட்டி வச்சுருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கடுகு, வெந்தயம் எல்லாம். அடுத்தது தேங்காயை கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு மூடியில் பாதி தேங்காய் எடுத்து அதுக்கு கூட ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, அப்படின்னா காஞ்ச மிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம், பெப்பர், கொஞ்சம் ஒரு பாதி லெமன் சைஸில் புளி போட்டு, அப்புறமா பூண்டு கொஞ்சம் ஒரு 3 பல்லு பூண்டு போட்டு எல்லாம் அரைக்கணும். அடுத்தது ஒரு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் ஏதாவது, நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதில். அப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அது பொட்டுனதும் அது பொன்னிறமாக வரணும். வெந்தயம் வந்ததும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொட்டுனதும் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலையை அதில் ஊற்றணும். பொன்னிறமாக வந்துட்டு இப்போ இனி கருவேப்பிலை போடணும். அடுத்தது கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா அது கொஞ்சம் வெந்ததும், வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும், ரொம்ப வேகணும்னு இல்லை, ரொம்ப கொஞ்சம் வெந்ததும், அடுத்தது முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த முருங்கைக்காயை போடணும். ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கு, அந்த ஒரு முருங்கைக்காயை போடணும். முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் கிண்டி அதை கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் கிண்டணும். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேக தோற வச்சுட்டு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலையை ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் குழம்பா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றணும். ஊற்றி அது கொதிக்கிறது வரைக்கும் அதை தண்ணி ஊற்றிட்டு கிண்டி அது கொதிக்கிறது வரைக்கும் விட்டு மூடி வச்சிடணும். மசாலா கொதித்ததும் உப்பு போட்டு மீனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுற்றி தூவி விடணும். தூவி விட்டுட்டு அதை கிண்டணும். கிண்டி கொஞ்சம் அப்படி 10 நிமிஷம் கிண்டிட்டு 10 நிமிஷம் அதை வேக வைக்கணும். 10 நிமிஷம் மீன் கொஞ்சம் வெந்ததும் நம்ம இறக்கி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். மீன் வெந்துட்டு இப்போ இனி அதை இறக்கி வச்சு சாப்பிடலாம். இங்கே அவியல் இருக்குது, காலிஃப்ளவர் கூட்டு இருக்குது, அப்புறம் பொரிச்ச மீன் இருக்குது, சாலை மீன் இருக்குது, முட்டை இருக்குது. பிறகு சாப்பாட்டில் அந்த இப்போ செய்த குழம்பு வச்சுருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது, குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.